டியூன் அப்படின்ற படம் வந்து ரொம்ப முக்கியமான படம். ஸோ அந்த படத்தில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சீரிஸாக போட்டானுங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே சீரிஸை தான் போட்டிருக்கணும். ஏன்னா சீரிஸோட கண்டென்ட் தான் அதில் இருக்கும். அது அப்படி போனால் தான் நல்லா இருந்திருக்கும். இவங்க படமாக 2 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது முடிஞ்சு வச்சு இப்போ இதுலேருந்து இங்கே சீரிஸ் போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இந்த 2 படத்தையும் ஒரே பேக்கேஜாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இல்லை பார்ட்டாக கூட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் படத்தையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு இன்னொரு பார்ட்டை நான் இன்னொரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, பால்ன்ற ஒருத்தன் இருக்கான். ஹீரோவை மையப்படுத்தியே சொல்லுவோம். பால்ன்ற ஒருத்தர் தான் தீர்க்கதரிசி. அவனை மையப்படுத்தி தான் ஒரு 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 சமூகம் இருக்குது, ஒரு கூட்டம் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனி கிரகம் மாதிரி கட்டியிருப்பாங்க. தனித்தனி கிரகமாக காட்டியிருப்பாங்க. இயற்கை எழில் கொஞ்சம் நகரமாக வாழ்ந்துட்டு இருக்கவங்க தான், அதாவது மலைகளும் மலை சார்ந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கவங்க தான் இந்த ஆர்காடியன்ஸ்னு நினைக்கிறேன். இவங்க பாலோட குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு. மலை சார்ந்த உலகம், சூப்பரான அழகான ஒரு உலகம், குறிஞ்சி சரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போது மேலேருந்து வருது, ஃப்ளைட் வருது, அந்த இறங்குறாங்க. அதில் அந்த ஸ்பேஸ்ஷிப்லேருந்து இறங்கி ஒரு கூட்டம் வருது. அவங்க சுப்ரீம் ஒருத்தவங்க இருப்பாங்க, அதாவது லீட் பண்ணுற சுப்ரீம். அவங்க அரசர்கள் வந்து பேரரசர்னு சொல்கிறாங்க. அந்த பேரரசரோட பிரதிநிதிகள் ஒரு 30-40 பேர் வந்திருப்பாங்க. வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கட்டளை வந்திருக்கு, இந்த இடத்த விட்டுட்டு நீங்கள் அங்கே வந்து ஆட்சி செய்யணும், எங்கள் பாலை நிலத்துக்கு அங்கே வந்து ஆட்சி செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ அப்படியா, சரி பேரரசு எதிர்த்துட்டு எதுவும் பண்ண முடியாது செய்யணும்னு சொல்லிட்டு அங்கே இருந்தால் கதை ஆரம்பிக்குது. இங்கே டியூனில் இருந்தவங்க குறிஞ்சிலேருந்து அப்படியே டேரெக்டாக தூக்கிட்டு போய் நெய்தல் மருதம் பாலை அங்கெல்லாம் போல டேரெக்டாக பாலை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பாலை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு இந்த இடத்துலாம் வணிகம் பண்ண பார்க்குறாங்க. அங்கே ஸ்பைஸ்ன்னு ஒன்று எடுக்கிறாங்க. ஸ்பைஸ்ன்றது வந்து பர்டிகுலராக ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது. ஸ்பைஸ்ன்றது என்ன அப்படின்னா, இந்த இளவேம்பு பட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது மசாலா பொருள். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த காட்டுற ஃபோட்டோவில் அது வந்து சமையலில் போடுவாங்க, கறி மசாலா அதெல்லாம் பயன்படுத்துவாங்க, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதை ஒத்தது தான் அது. இதை டியூன் பற்றி படிக்கும் போது நமக்கு தெரியுது, இதை ஒத்ததான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மிளகு மசாலா பொருட்கள் எங்கேருந்து வணிகமாச்சு, எங்கேருந்து போச்சு? சவுத் இந்தியாவில் இங்கேருந்து தான். இதுதான் ரிசோர்ஸாக இருந்துச்சு. ஒட்டுமொத்த உலகத்துக்குமே இங்கிருந்த ஹப்பு, இங்கே தான் வணிகம் செழிச்சு ஓங்கி இருந்துச்சு. இந்த மசாலா பொருட்களுக்காக தான் என்னென்னமோ கொட்டி கொடுத்தாங்க. வைரம், வைடூரியம், அது பவளம் கிவளம் எல்லாத்தையும் தங்கங்கள்லாம் கொட்டி கொடுத்தாங்க. ஸோ அப்போ இதை ஸ்பைஸோட ஒப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். அது வந்து ஃபேண்டசி சயின்டிஃபிக்காக மூவியாக இருக்கும். பட் ரியல் டியூன் படம் என்னன்றதை நான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ புரிதலோட பார்க்கணும். இந்த ஸ்பைஸ்ன்றதை வந்து நம்ம ஸ்பைசின்னு வச்சுக்குவோம். ஸ்பைசி பொருட்கள் இருக்குல்ல, இந்த மசாலா பொருட்கள்னு வச்சுக்குவோம். இதை எடுக்கிறதுக்காக இங்கேருந்து பாலை நிலத்துக்கு அனுப்புகிறாங்க. அந்த பாலை நிலத்தை நீங்கள் சேட்டன் கிரகம் இருக்குல்ல, அதை குறிச்சதாக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த சேட்டன் கிரகனோட ஒரு ஒப்பிட்டு போகிற மாதிரி ஒன்றும் இல்லாத கிரகம் மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ப்ளூ கலர் அந்த மேலே சுற்றிட்டு இருக்கும். அதில் அந்த நார்த் போரில் இருக்கும் சனி கிரகத்தில். ஸோ அந்த பொண்ணோட பேர் இருக்கும். அங்கே ஒரு பொண்ணு இருப்பா, ஹீரோயினி. அந்த பொண்ணோட பேருமே கிட்டத்தட்ட சனி கிரகத்தோட பேர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே போகிறாங்க, பாலை நிலத்துக்கு போகிறாங்க. இவனுக்கும் அடிக்கடி கனவு வந்திருக்கு, ஒரு பெண்ணை பார்க்குற மாதிரி, ஒரு மிகப்பெரிய போரில் கலந்துக்கிற மாதிரி கனவு வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அங்கே போகிறான். அங்கே போய் இந்த மாதிரி பாலை நிலத்தில் இருக்க மக்களுடைய ஃப்ரீடம்ஸ்ன்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கும் போல், அந்த குரூப்பில் இருக்க மக்கள், அந்த பாலை நிலத்தில் வாழ்ந்துட்டு இருக்க மக்களோட சேர்ந்து மெர்ஜாக பார்க்குறாங்க. அந்த டைமிங்கில் தான் அந்த சூழ்ச்சி செய்யக்கூடிய இன்னொரு கூட்டம் இருக்கும். அது ரெட் பிளானட்னு சொல்கிறாங்க. 3 பிளானட்டை சொல்கிறாங்க. ஒரு சுப்ரீம் இருக்க ஒரு இடம், இன்னொன்று கிரீன் பிளானட், ஒன்று ரெட் பிளானட்ன்றாங்க. இந்த ரெட் பிளானட்ல இருக்கவங்க ஆல்ரெடி ஸ்பைஸை எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்கள அனுப்பி விட்டுட்டு தான் இந்த கிரீன் பிளானட்ல இருக்கவங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஏன் கிரீன் பிளானட்ல இருக்கவங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா சூழ்ச்சி. இவங்க கிரீன் பிளானட்ல இருக்கவங்க பயங்கரமா வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. வெல்த்தும் வளமும் பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கு. வெல்த் அதிகமாயிட்டு இருக்கு, அதாவது ரிசோர்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு. இவங்க ரிசோர்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இவங்க தான் சுப்ரீமா மாறுவாங்க. சுப்ரீமா இருக்கவன் என்ன நினைக்கிறான், நாளைக்கு நம்ம இடத்துக்கு ஆப்போ வச்சாலும் போச்சுருவான்டா, நாளைக்கு நம்ம இடத்துக்கு இவங்க வந்தாலும் வந்துருவாங்க. இவங்க வந்து அப்படி நம்ம பவரில் இருக்கும் போதே இவங்க தூக்கி பாலைவனத்துக்கு தூக்கி போட்டு அங்கே ஸ்பைஸ் எடுக்க சொல்லி அங்கே இருக்கவங்க சூழ்ச்சி மூலமா போட்டு இவங்க குடும்பத்தை அழிச்சு விட்ருவோம், நாளைக்கு நமக்கு எதிராக வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீமில் இருக்கவன் பெரிய சாம்ராஜ்யத்தை ஆள்றான். இல்லை அவன் சொல்கிறான், பிளான் பண்ணுறான், கூட்டி போகிறான். ஏன் அவங்க அப்பாவை போட்டு தள்ளுறாங்க. இந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் நடக்குது. அவங்க அம்மா வந்து ஒரு ஒரு குரூப் இருக்குது, சீக்ரெட் குரூப் மாதிரி இருக்குது. அந்த இவங்க இருப்பாங்கல்ல, நன்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அங்கி போட்டுட்டு, பிளாக் கலரில் அங்கி மாதிரி போட்டுட்டு ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுற சூனியக்காரங்கன்னு வச்சுக்குவோம். சூனியக்கார கும்பல் இவங்க லைன். இதுதான் நம்ம சீரீஸில் சொல்ல போகிறோம். இப்போ இவங்களோட லைனேஜ் இங்கே சொல்ல வேணும், ஏன்னா இவங்களோட லைனேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சூனியக்கார கூட்டம் இருக்குல்ல, இவங்களோட லைனேஜ் தான் ரொம்ப முக்கியம். அதை நம்ம சீரீஸில் சொல்லுவோம். பட் இந்த படத்தில் வந்து சூனியக்கார கூட்டம்னு வச்சுக்குவோம். இவங்களுக்கு பிறக்கிறதான் பால்ன்ற ஒரு கேரக்டர். அவங்க அப்பாவுக்கு ஒரு குழந்தை பிறகு வயிற்றுல வர ஒரு பொண்ணு வச்சிருக்காங்க. ஸோ இந்த போரில் வந்து உள்ள வீடு புகுந்து எல்லாத்தையும் அடிச்சு வெட்டி இந்த தம்சம் பண்ணிடுறாங்க. இந்த பாலோட ஃபேமிலியை அழிச்சிடுறாங்க. இவன் பாலும் அம்மாவும் பாலைவனத்துக்கு போயிடுறாங்க, தப்பிச்சு போயிடுறாங்க. அங்கேருந்து அந்த ஒரு போர் வீரன் காப்பாற்றி கூட்டி போய் அந்த ஸ்பைஸ் எடுக்கக்கூடிய அந்த கிராமம் இருக்கும்ல, அந்த மக்கள்லாம் ஒளிஞ்சிருப்பாங்கல்ல, அந்த குகைகளுக்கு கூட்டி போய் அவங்களோட மெர்ஜ் ஆக ட்ரை பண்ணுறாங்க. இவங்க மெர்ஜ் ஆகணும் அப்படின்னா அவங்க கூட சண்டை போட்டு அவங்க வீரன் ஒருத்தனை கொல்லணும்.
ஸோ சண்டை நடக்கும், ஒரு வீரனை கொன்றுவான். ஸோ அந்த வீரன்ட்ட வந்து உடம்புல இருந்து தண்ணி எடுத்து ஒரு ஆறு மாதிரி உருவாக்கியிருப்பாங்க. ஸோ மிரட்டி அந்த பொண்ணை வந்து விஷத்தை குடிக்க வச்சிருவாங்க. விஷத்தை குடிக்கும் போது அந்த ஊர் கிளவி இருக்கும், அந்த சூனியக்காரப்பட்டி, அவங்க ஊருக்கு பெரிய அம்மா இருக்கும், அந்த மூத்தோல் மாதிரி அவங்க இதில் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து இறந்துருவாங்க. இந்த பெண் அந்த அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிடுவாங்க. ஸோ இவங்க வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குமா, அந்த குழந்தைக்கும் அந்த இன்டெலிஜென்ஸ் கிடச்சிரும். அதாவது டிஎன்ஏ ஆக்டிவேட் பண்ணுறாங்க. பழங்காலத்தில் இருந்த அந்த ஒட்டுமொத்த மரபணுவும் இவங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். அதாவது இப்போ அவங்க லைனேஜில் வந்து ஒரு 400 லைனேஜ் இருக்குது, 400 பெண்கள் இந்த மாதிரி வளர்ந்துருக்காங்க, மூத்தோலாக இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்க ஒட்டுமொத்த லைனேஜோட மெமரிஸும் உங்களுக்கு வந்துடும். புரியுது உங்களுக்கு? சரி, வந்துடும். வந்தோடனே இவங்க அந்த கூட்டத்தோட தலைவி ஆயிடுறாங்க. இந்த பையனை அந்த கூட்டத்தில் சேர்க்கணும் அப்படின்னா பாலைவனத்தில் தனியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் எங்கே போகிறாங்க, 2 பேரும் இன்டிமேட்டாக இருக்காங்க, லவர் ஆயிடுறாங்க. ஸோ மேட்ரு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மேட்டரில் இவங்க ஃபேமிலிலாம் ஒன்று மேட்ச் ஆகி இவங்க கூட சேர்ந்துட்டு இந்த பிரச்சனைக்கான காரணத்தானவங்களை எதிர்த்து போராடுறதுக்காக வராங்க. இது பார்ட் 1ல் எண்டிங் ஆகுது. இவன் தான் மேசையா அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி நம்புறாங்க அப்படின்னா, ஆரோடத்தில் சொல்றது வந்து இப்படி இவங்க நம்பிக்கிட்டே இருக்காங்க. நம்ம கூட சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை கல்கி அவதாரம் வரும்னு சொல்லுவாங்க, இல்லை மகதி வருவாங்கன்னு சொல்லுவாங்க, ஜீசஸ் செகண்ட் கம்மிங் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நம்ப வச்சுட்டே இருக்காங்க. இல்லை அதை ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி தான் இவங்க இதுலையும். பட் ரியல் லைஃப்ல அப்படி ஒருத்தன் வருவாங்கன்னா வரவே மாட்டான். அப்படி வரணும்னா நாம தான் முயற்சி பண்ணி ஒரு ஆளாக வரணும், மக்களுக்காக நிற்கணும். அப்படி மக்களுக்காக நிற்கிறவனையும் ஈஸியாக தட்டி விட்டுருவாங்க. ஏன்னா இந்த கட்டமைப்பை அவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ எந்த கட்டமைப்பில் பொலிட்டிக்ஸில் போனாலும் முடிச்சு விட்ருவாங்க, எதில் போனாலும் ஒன்று முடிச்சுடுவாங்க, வரவே முடியாது. அதான் ப்ராக்டிக்கல் லைஃப். அவனா உருவாக்குனா இருக்கலாம், போராளி மாதிரி காட்டப்படும். சிம்பிளா சொல்றேன், இவங்க வந்து இந்த மகதி மாதிரியும் ஒரு மேசையா வருவாருன்னு சொல்லி நம்ப வைக்கிறாங்கல்ல, அது இப்பயும் நம்ம நம்ப வச்சுட்டு இருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, மக்களால் ரெபல் உருவாயிடக்கூடாது. இப்போ யோசிச்சு பாருங்க, இவங்க வந்து ஒரு இடத்துல போய் இவங்க வேற இடத்துல இருந்து வந்து ஸ்பைஸ்ன்னு ஒரு இன்கிரீடியன்ட் ஆட்டையை போடுறாங்க. அதாவது இங்க இருக்க நிலங்கள்ல இருக்கக்கூடிய சொர்க்கம், அதாவது சுரங்கப்பாதைன்னு சொல்லுவாங்க. சுரங்கத்துல வந்து என்ன எடுப்போம், தங்கம் எடுப்போம். இங்க கூட அல்லல்ல குறையாம வரக்கூடிய அக்ஷரிய பாத்திரம் மாதிரி ஒரு லேண்ட் இது சவுத் இந்தியா. ஸோ இங்கேருந்து ஆட்டையப்பட வரான் அப்படின்னா, நம்ம தலைவர் ஒருவர், கடவுள் வந்து நம்ம காப்பாற்றுவார், 3 கடலில் இருந்து ஒரு தலைவன் வருவான்னு நம்பிக்கிட்டே உட்காந்துருப்போம். அப்படி ஒருத்தன் வரவே மாட்டான், நம்பிக்கிட்டு நம்ம உட்காந்துருப்போம். இவங்க அப்படி நம்ம வருவான்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்துடும், அந்த டைம் வந்துடும் நம்ம நம்ப வச்சுக்கிட்டே இருந்து அவங்க எடுக்க வேண்டியலாம் எடுத்து ஆட்டையை போட்டு கூட அதை கழிச்சிட்டு ஓடியேருவான். ஸோ நீ நம்பிக்கிட்டே உட்காந்து கடைசி வரைக்கும் செத்தான் போவேன். ஸோ இதுதான் என்னோட பிளான். ஒவ்வொரு இதிகாசம் புராணங்கள்லாம் கொடுத்துருக்கான். பட் இன்னொரு பாயிண்ட்டும் வச்சிருக்கான். என்ன பாயிண்ட் அப்படின்னா, அவங்க அதில் ஒருத்தனை கிரியேட் பண்ணி மக்களை சண்டை போடுற மாதிரி, மக்களுக்கு எதிராக செயல்படுற மாதிரி காட்டி, அப்புறம் மக்கள் பக்கமே நின்று மக்கள் கூட இருந்து இந்த ஆளும் வர்க்கத்தை எதிர்க்கிற மாதிரி ஒரு ஆளை இவங்களே ஏஜென்ட்டாக உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அவன் இந்த கவர்மெண்ட் எதிர்க்கிற மாதிரி, இந்த அரசாங்கத்தை எதிர்க்கிற மாதிரி, அதாவது சாம்ராஜ்யம் ஆண்டுட்டு இருக்குல்ல, அவங்களை எதிர்க்கிற மாதிரி காட்டப்பட்டு இவங்க மக்கள்லாம் நம்ப வச்சு இவன் பின்னாடி வர வச்சு அவன் மூலியமா ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அவன் மூலியமா இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸையும், அதாவது ஒட்டுமொத்த பூமியும் டேக் ஓவர் பண்ணி ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வரது தான் அவன் பிளான். ஸோ இதான் மேட்ரு. பட் நம்ம இதுல இருந்து ஒருத்தன் வரணும் அப்படின்னா ஒருத்தன் வர மாட்டான், கூட்டமா இருக்கணும். மனிதர்களுடைய ஒற்றுமை 5 விரல்கள் சேர்ந்து 10 விரல்கள் சேர்ந்தாதான் நம்ம சாப்பிட முடியும், எல்லா வேலைகளும் செய்ய முடியும். ஒரே விரலை வச்சு நம்ம வாழ முடியாது. அப்போ 5 விரல்கள், நமக்கு ஒரு மனிதனுக்கே 10 விரல்கள் வேணும் ஒரு வேலையை செய்யறதுக்கு. ஸோ புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒட்டுமொத்த மனிதர்களும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும், விடுதலை ஆகணும், குறிஞ்சி நில வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒற்றுமை. சாதி, மதம், இனம், மொழி, பேதம் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம மனுஷன் நம்மளை ஒரு கூட்டம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு, அவன் பஞ்சாயத்தை முடிப்போம். யார் நீ? எங்கேயோ இருந்து வந்துட்டு இங்கே எங்களை போட்டு சுத்தராத பண்ணிட்டு இருக்க. எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. எங்க எல்லாருக்குமே நிம்மதியான ஒரு வாழ்க்கை தான் தேவைப்படுது. அதை கொடுக்காம நீ என்ன கவர்மெண்ட் தலைமையில ஏறி மிச்சிட்டு சாவடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்றதான் மேட்ரு. நான் சொல்றது இந்த மாதிரி எலெக்ஷன் நடத்து அரசியல்வாதி கோமாளிகள் இருக்காங்க இல்லை, இவங்க சொல்லல. நான் சொல்றது இவங்களுக்குலாம் கட்டளை வந்துட்டு இருக்குல்ல, அவங்கெல்லாம் மொத்தமா ஆண்டுட்டு இருக்கானுங்கள, அந்த உண்மையான சாம்ராஜ்ய அரசர்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். அவங்களுக்கு எதிராக தான் நம்ம செயல்படணும். ஒவ்வொரு அரசாங்கமும் அப்படிதான் கவிழ்ந்திருக்கு, ஒவ்வொரு சாம்ராஜ்யமும் அப்படிதான் கவிழ்ந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு 2 எடுத்துக்கலாம், உங்களுக்கு ஈஸியா சொல்லணும்னா ஈஜிப்ட், பாபிலோனி, இது 2மே அழிஞ்சது அப்படிதான். ஸோ அதைத்தான் நான் திரும்பி சொல்லிட்டு இருக்கேன். குமரிக்கண்ட சாம்ராஜ்யமும் அப்படிதான் அழிஞ்சு. ஸோ மக்களோட ஒற்றுமை, அந்த ஒற்றுமை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த ஒருத்தன் ஆற்றல் எடுத்துட்டுலாம் வந்து உங்களை காப்பாற்ற மாட்டான். அந்த ஆற்றல்ன்றதே பிரெயின், விழிப்புணர்வு எடுத்த ஆட்கள்லாம் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை எதிர்க்க முடியும். இதுதான் ப்ராக்டிக்கல் லைஃப். இதை விட்டுப்புட்டு ஏதோ சூப்பர் பவர் எடுத்து ஒருத்தன் வருவான், நம்மளை பறந்து காப்பாற்றுவான். இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கும், ஆனால் நீங்கள் தான் சேர்ந்து தான் பண்ணணும். சேர்ந்து இல்லை, நீங்கள் யாருமே இல்லாமல் ஒரு ஆளாக சண்டை போட்டு இந்த பூமியெல்லாம் காப்பாற்ற முடியாது. இதெல்லாம் ஃபேண்டசி கதையில் வேணால் சாத்தியம், நிஜத்தில் நடக்காது. ஸோ பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. ஸோ இதை நம்ம பார்ட் 2ல் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா அது வந்து குட்டி வீடியோவாக போடுவோம். ஏன்னா நான் நேரத்தில் வந்து 42 நிமிஷத்துக்கு வீடியோ எடுத்து அதை கட் பண்ணி என்னென்ன அதை ரெண்டர் கொடுக்குறதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லாமல் போச்சு. நம்ம பிசி வேறு ரொம்ப குவாலிட்டி கம்மியான பிசியா.
ஸோ அது 2 பொண்ணுங்க ரொம்ப திணற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 10 நிமிஷமா வீடியோ போடுவோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பார்ட் 2 அடுத்த வீடியோவா போடுறேன். இந்த வீடியோக்கு அடுத்து ரிலீஸ் ஆகும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு போங்க. சேனல்ல மெம்பர்ஸா ஆட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஜாயின் பட்டன் போட்டு விடுங்க. சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் சேனலாம் பண்ணுங்க. எஸ் என்ற சம்பளத்தை அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.